நீரில்லா நெற்றிப்பால். வாழ்க்கை நிலையற்றது. என்றேனும் ஒரு நாள் கட்டாயம் உடலை விட்டு உயிர் பிரிந்துவிடும். எனவே நாம் உயிருடன் இருக்கும் போதே தர்ம காரியங்களை செய்ய வேண்டும். இவ்விதம் வாழ்வின் நிலையாமையை வலியுறுத்தி நம்மை நன்னறிகளில் தூண்டவே திருநீறு அணியப்படுகிறது. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் திருநீற்று சாம்பலை போலவே உடலும் சாம்பலாகும் என்பதை நினைவில் கொண்டு நற்சிந்தனைகளோடு வாழ வேண்டும் என்பதை அணியும் போதெல்லாம் நினைவுபடுத்துகிறது புனிதமான திருநீறு. பசுஞ்சாணத்தை வெயிலில் காய வைத்து நெருப்பிலிட்டு சாம்பலாக்கி திருநீறு தயாரிக்கப்படுகிறது. திருநீற்றுக்கு பல மருத்துவ குணங்கள் உண்டு. முக்கியமாக நெற்றியில் திருநீறு அணிவதன் மூலம் தலையில் இருக்கும் ஈரம் உறிஞ்சப்பட்டுவிடும். அதனால் சளி போன்ற தொந்தரவுகளில் எளிதாக விடுபட முடியும். சைவ ஆலயங்களில் சிவலிங்கத்திற்கும் முருகப்பெருமானுக்கும் சந்தன காப்பு சாத்துவதைப் போல விபூதி காப்பும் சாத்துவதுண்டு. விபூதி பிரசாதத்தை வில்வ இலைகளிலும் வெற்றிலையிலும் வைத்து வழங்கும் வழக்கமும் சில ஆலயங்களில் கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மூதாட்டி ஔவையார் இயற்றிய நல்வழி என்ற நீதி நூலில் வரும் ஒரு நேரிசை வெண்பா திருநீர் இடாத நெற்றி பாலானது என்கிறது. நீரில்லா நெற்றிப்பால், நெய்யில்லா உண்டிப்பால், ஆறில்லா ஊருக்கு அழகு பால், மாறில் உடன் பிறப்பில்லா உடம்பு பால், பாலே மடக்கொடியில்லா மனை. திருநீற்றினாலே நெற்றியும் நெய்யினாலே உணவும், நதியினாலே ஊரும் உடன்பிறப்பால் உடல் நலமும், மனைவியினால் இல்லமும் சிறப்படையும் என்றும், இதெல்லாம் இல்லாவிட்டால் வாழ்க்கை பாழாகிவிடும் என்றும் சொல்கிறது இந்த வெண்பா. 11 சித்தர்களில் ஒருவரான மகான் திருமூலர் எழுதிய திருமந்திரம் என்ற ஞான நூல் திருநீற்றின் பெருமையை பேசுகிறது. திருநீர் அணிவதால் ஒருவன் செய்த தீவினைகள் யாவும் நீங்கி அவன் சிவபெருமானின் திருவடியை சென்று சேரலாம் என உறுதிப்பட கூறுகிறது. திருமந்திரத்தில் வரும் ஒரு பாடல்: கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே, யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே. கூன் பாண்டியனின் வெப்ப நோயை தீர்ப்பதற்காக அவன் உடல் முழுவதும் திருநீர் பூசி திருநீற்று பதிகம் பாடி சிவபெருமானை துதித்தார் சைவ சமய குரவர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர். திருநீற்றின் மகிமையால் வெப்ப நோய் முற்றிலுமாக தீர்ந்து பாண்டிய மன்னன் பூரண குணமடைந்தான். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்திலுள்ள நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரே என்ற முதல் பாடலுடன் தொடங்கும் திருநீற்று பதிகம் திருநீற்றின் பெருமைகளை விரிவாக பேசுகிறது. அனைவரும் திருநீறு அணியுங்கள் என அதை கூவி சொல்கிறது. இன்றும் நெற்றியில் திருநீறு பூசி ஞான சம்பந்தர் அருளிய திருநீற்று பதிகத்தை நாள்தோறும் ஓதினால் அனைத்து நோய்களும் குணமாகும் என்பது அடியவர்கள் நம்பிக்கை. 63 ஒருவரான மெய்ப்பொருள் நாயனார் அடியவர்கள் அணியும் திருநீற்றுக்கு பெரும் முக்கியத்துவம் கொடுத்து மதித்தவர். அவரை போரில் வெல்ல முடியாத முக்தநாதன் அவரது சிவபக்தியை அறிந்து அவரை ஏமாற்றிக் கொள்ள நினைக்கிறான். திருநீர் பூசி அடியவர் போல் வேடமிட்டு வந்து இரவில் அவரை சந்திக்கிறான். அவனது திருநீற்று கோலத்தை பார்த்து அடியவர் என்றே கருதி வணங்குகிறார் மெய்ப்பொருள் நாயனார். அவன் மறைத்து வைத்திருந்த வாளால் அவரை கொல்கிறான் என வளர்கிறது மெய்ப்பொருள் நாயனாரின் திருசரிதம். மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையிலே படைகரந்த புத்தக கவளி ஏந்தி மைப்பொதி விளக்கே அன்ன மனத்திடை கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு பூந்தனன் முத்தநாதன் என முத்தநாதனின் பொய்த்தவ வேடத்தை விவரிக்கிறது பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய புலவரான சேக்கிலாரின் பாடல். ஏனாதிநாத நாயனார் சரித்திரத்திலும் திருநீர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அவரை கொல்ல நினைத்த அதிசூரன் திருநீர் தாங்கிய நெற்றி உடைகோரை அவன் ஒருபோதும் கொல்ல மாட்டான் என்பதை அறிந்து கொள்கிறான். தனித்து போர் புரிய வருமாறு அரை கூவி அவனை அழைக்கிறான். போரிட வந்தவர் முன் திருநீறு தரித்த நெற்றியோடு நிற்கிறான் அதிசூரன். அவனை கொல்லாது நின்ற ஏனாதிநாத நாயனாரை அவன் கொல்கிறான் என விவரிக்கிறது ஏனாதிநாத நாயனார் திருசரிதம். தீங்கு குறித்தழைத்த தீயோன் திருநீறு தாங்கிய நெற்றியினார் தங்களையே எவ்விடத்தும் ஆங்க வரும் தீங்கிளையார் என்பதறிந்தானாய் பாங்கில் திருநீர் பண்டு பயிலாதான். வெந்நீர் நெற்றி விரவப்புறம் பூசி உள்ளஞ்சில் வஞ்சக கற்பும் உடன் கொண்டு வண்ண சுடர்வாள் மணிப்பலகை கை கொண்டு புண்ணிய போர் வீரர்க்கு சொன்ன இடம் பூந்தான் என முன்னர் திருநீர் பூசாதவன் இப்போது நெற்றியில் நீர் பூசி போருக்கு வந்தான் என்று அவன் வந்த காட்சியை விவரிக்கிறார் சேக்கிலார் பெருமான். சீர்காழியில் உண்ணாமுலை அம்மனின் மூலம் ஞானப்பால் அருளப்பெற்று திருஞான சம்பந்தர் 3 வயதில் பாடிய தனது முதல் பாடலில் சிவபெருமானை சுடலை பொடியாகிய திருநீற்றை பூசிக்கொண்டு என் உள்ளம் கவர் கள்வன் என போற்றுகிறார். தோடுடைய செவியடை ஏறியோர்
தூவன் மதிசூடி காடுடை சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வேடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய மாபுரம் மேவிய பொம்மான் இவன் அன்றே. தலபுராண வேந்தர் என அழைக்கப்படும் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தாம் எழுதிய தலபுராணம் ஒன்றில் சிவபெருமானின் திருநீரை மையமாக வைத்து ஒரு கற்பனையை பின்னுகிறார். பிள்ளை அவர்களின் அந்த அழகிய கற்பனை நம்மை வியக்க வைக்கிறது. சிவபெருமான் திருநீர் அணிய முற்பட்டார். அப்போது அவர் தம் விரல்களில் எடுத்த அந்த திருநீற்றின் துகள் அவர் கழுத்திலிருந்த பாம்பின் கண்களில் சிறிது விழுந்துவிட்டதாம். அதனால் அந்த பாம்பு கோபம் கொண்டு சீறியதாம். ஏன் சீறுகிறது என்றறிய விழித்து பார்த்தாராம் நெற்றிக்கண். நெற்றிக்கண் திறந்தால் நெருப்பு பொறி தோன்றுமே. நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்பட்ட நெருப்பு பொறி சிவபெருமான் தலையில் அணிந்திருந்த பிறை நிலவின் மேல் பட்டுவிட்டதாம். அமுதை பொழியும் நிலவு என்றல்லவா அது சொல்லப்படுகிறது. அந்த பிறை நிலவு நெருப்பு பொறிப்பட்ட உஷ்ணத்தால் சற்று உரியதாம். அப்போது அதன் அமுத துளி சிவபெருமானின் இடையில் கட்டியிருந்த புலித்தோலில் பட்டதாம். அமுத துளி பட்டால் உயிரிழந்தவை கூட உயிர் பெற்றுவிடுமே. அதன் பின் புலித்தோல் வெறும் தோலாகவா இருக்கும்? அமுதத்தால் அதற்கு உயிர் கிட்டிவிட்டது. எனவே புலித்தோல் உண்மையான புலியாகவே மாறிவிடுகிறது. அந்த நிஜ புலியை பார்த்த சிவபெருமானின் வாகனமான காளை மாடு மிரண்டு ஓடுகிறது என்று தன் கற்பனை சிரத்தை திருநீரில் தொடங்கி சிவன் மேல் வைத்து தீட்டியுள்ளார் தமிழ் தாத்தாவின் ஆசிரியரான மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சுவாமி விவேகானந்தரின் சிஷ்யான நிவேதிதா தேவிக்கு இந்து மத சடங்குகளில் தீவிர ஈடுபாடும் நம்பிக்கையும் இருந்தன. சரஸ்வதி பூஜை என்று ஹோம குண்டத்தில் இருக்கும் திருநீற்று சாம்பலை நெற்றியிலும் கைகளிலும் பூசிக்கொண்டு செருப்பணியாத பாதங்களோடு அவள் கொல்கத்தா நகர வீதிகளில் வெயிலில் நடந்து செல்வாள் என்பதை நிவேதிதையின் புனித வரலாறு நமக்கு சொல்கிறது. எம்பி சிவம் எழுதி TM சௌந்தரராஜன் பாடியுள்ள பக்தி பாடல் ஒன்று திருநீற்றின் பெருமைகளை விரிவாக பேசுகிறது. கந்தன் திருநீர் அணிந்தால் கண்டபிணி ஓடிவிடும். குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும். சுந்தரவேல் அபிஷேக சுத்த திருநீர் அணிந்தால் வந்த மந்த மூத்தவளும் வழி பார்த்து போய்விடுவாள். அந்நேரம் பார்த்திருந்த அன்னை செல்வம் ஓடி வந்து சிந்தை குளிர வைத்து சொந்தம் கொண்டாடிடுவாள். மனமிகுந்த சாம்பலிலே மகிமை இருக்குதடா, மனமுடன் அணிவோர்க்கு மகிழ்ச்சியை பெருக்குதடா. தினம் தினம் நெற்றியிலே திருநீறு அணிந்திடடா, தீர்ந்திடும் அச்சமெல்லாம் தெய்வம் துணை காக்குமடா. நெற்றியிலில் திருநீறு அணிவதால் மூத்தவளான மூதேவி நம்மை விட்டு விலகி சென்று விடுவாள் என்றும் அந்த நேரத்தில் இளையவளான திருமகள் நம் இல்லம் தேடி வந்து நம் சிந்தையை குளிர வைப்பாள் என்றும் சொல்கிறது இந்த பாடல். வாரியார் சுவாமிகள் நெற்றி நிறைய திருநீறு பூசும் வழக்கமுடையவர். அவர் தோற்றமே அவர் சிவனடியார் என்பதை புலப்படுத்தும். ஒருவன் அவரிடம் நெற்றியில் வெள்ளை அடித்திருக்கிறீர்கள் போலிருக்கிறதே என குறும்பாய் வினவினான். நன்கு கட்டப்பட்ட வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்பார்கள், உன் போன்ற குட்டி சுவருக்கு வெள்ளை அடிக்க மாட்டார்கள் என்று சொல்லி வாரியார் சுவாமிகள் அவன் வாயை அடக்கினார். எல்லா மங்களங்களையும் தரவல்ல திருநீற்றை நெற்றியில் அணிந்து இறைவனை வழிபட்டு அதன் மூலம் மனதில் சாந்தியும் நிம்மதியும் அடைவோம்.